எல்லாருக்கும் வணக்கம். ஷெஃப் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க சொல்கிறது என் வேலை. அதை சூப்பராக சமைக்கிறது உங்கள் வேலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி டெய்லி போயிட்டு மக்களுக்காக இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் எல்லாம் ரெசிபி எல்லாம் நீங்கள் மக்களுக்காக சமைக்கிறீங்கன்னும் போது? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் பறந்துக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாத்தியார் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது அதானே? அப்படிலாம் அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை. ஓகே. எனக்கு தெரிஞ்சது நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஒரு சந்தோஷம். ட்ரைனிங் டீச்சராக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. என்னோப்பா நான் இன்னைக்கு சமைக்க வந்துட்டேன், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாரு. இன்னைக்கு எங்கள் மக்களுக்கு என்ன சமைக்க போகிறீங்க? போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் ஃபியூஷனாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது புக்கெட் ஃபிஷ். இது நான் இன்னைக்கு பண்ணுறது ஃபிஷ் டிஷ்ஷு. புக்கெட்னு என்னது? ஆக்சுவலி இது வந்து தாய்லாண்டில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், தீவு இது. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபியூஷன் டிஷ்ஷஸ்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. தாய் சைனீஸ் மிக்சிங்கில் கிடைக்கும், அது மலாய், அதெல்லாம் நிறைய மிக்சிங் உங்களுக்கு நிறைய அங்கே இருக்கும். எல்லா ஃபியூஷனும் சேர்ந்தது, ரெண்டு ஃபுட்டும் சேர்ந்தது. பண்ணுற மெத்தட் வந்து மிக்சிங். அது மட்டும் இல்லாமல் அந்த குக்கிங் ஸ்டைல் தான் வந்து அந்த புக்கெட் ஃபிஷ். ஓகே, ரைட். நான் கூட என்ன நினச்சேன், அந்த மீனோட பேரே புக்கெட்னு இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். இல்லை, அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாசா ஃபிஷ் வந்து ஆக்சுவலி வியட்நாம் ஃபிஷ் தான் இது. ஓகே. ஸோ ஃபிஷ்ஷு வியட்நாம் இது. அங்கே நிறையா யூஸ் பண்ணது புக்கெட் ஃபிஷ். அங்கே பண்ணுறது வந்து ஃப்ரெஷ் ரிவர் வாட்டர், அங்கே என்ன கிடைக்குதோ அந்த வாட்டர்லேருந்து இது அப்படியே பிடிச்சி அப்படியே பண்ணுறது தான் அது. பட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மீன்லாம் வச்செல்லாம் அது பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். இது நம்ம ஷேர் ஃபிஷ்ஷில் பண்ணலாம். பட் என்னன்னா அது காசு வஞ்சிரம் அதெல்லாம் கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக வரும். ஓகே, ஒரு சூப்பர். இப்போல்லாம் வந்து நீங்கள் மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக இந்த கவலை மீன், பொடி மீன்லாம் வாங்கிலாம் இந்த டிஷ்ஷு பண்ணக்கூடாது இல்லை? அது ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா முள்ளெல்லாம் இருக்கும் இல்லை? முள் இல்லாத மீன் என்னவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை வாங்கி வச்சு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ புக்கெட் ஃபிஷ் அது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபிஷ், எக், ஆயில், கார்ன்ஃப்ளவர், வினிகர், கார்லிக், ஒயிட் பெப்பர் பவுடர், சோயா சாஸ், சால்ட், ஜிஞ்சர், ஸ்ப்ரிங் ஆனியன், சில்லி பேஸ்ட். ஸோ தேவையான பொருள்லாம் பார்த்தாச்சு. அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். வேங்ஸ் கிச்சன் அப்படின்னாலே சைனீஸ் ஒரு ஃபுட் ரெடி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த டைப் ஆஃப் ஃபுட்ஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. தாய் ஃபுட் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேங்ஸில் ஏதாவது சவுத் இந்தியன் இல்லை நார்த் இந்தியன் ஏதாவது இருக்கா டிஷ்ஷு? இல்லை, அந்த இது இல்லை. அந்த இதுவே கிடையாது. இல்லை, எங்களுக்கு சைனீஸும் இருக்கும். சைனீஸோட சேர்ந்த ஏஷியன் கொஞ்சம் ஆர் ஃபியூஷன் அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். கான்டினென்டல் குவான்டிட்டியில் வந்து கிடையாது. குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா அதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஷேஷன் இருக்குது அதில். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து சைனீஸோட வந்து வராது. ஸோ வர ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு ஃபேமிலியில் வராங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும். பட் அவங்களுக்குன்னு ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷோ இல்லை ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷோ ஒரு டிஃபால்ட்டாக மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ திடீர்னு கிரில் சிக்கன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த கிரில் சிக்கன் இந்த சைனீஸ் ஸ்டைலில் ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்களா, இல்லை கிரில் சிக்கன் இல்லைன்னே சொல்லிடுவீங்களா? அந்த கிரில் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கள்கிட்ட இருக்கிற வச்சு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்க பார்ப்போம். ஓகே. கிரில் சிக்கன் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். சரி, அந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை கேட்டாங்க கிரில் சிக்கன் தான் வேணும் அப்படின்றாங்க, நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பீங்க வேங்ஸ் கிச்சனோட ஸ்பெஷலாக? நான் சிக்கனை பிரஸ்ட்டு எடுத்து ரைட்டாக பேன் ஃப்ரைட் நம்ம பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தவாலே போட்டு நான் இது பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து கிரில் கிடையாது. ஸோ அதை வந்து நாங்கள் பேன்லேயே நாங்கள் இது பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக நம்ம ஸ்வீட் அண்ட் டேங்கி சாஸ் அதை லைட்டாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இதாக இருக்கும். ஸோ அது மாதிரி குழந்தை வந்து கிரில் கேட்கக்கூடாது, இதுதான் கேட்கணும். கண்டிப்பாக அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி விட்ருவோம். சூப்பர். ஸோ அவாய்ட் பண்ண மாட்டீங்க ஒரு கெஸ்ட்டை? கண்டிப்பாக. வெரி குட். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் விரும்பி நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணால் அது எங்களுக்கு பிஸ்னஸாக இது பண்ணுவோம். அவங்க போய் வெளியே போய் சொல்லுவாங்க அங்கே கிடைக்காது அப்படிம்பாங்க. அது 4 பேர் வேகமாக போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல அது கிடைக்காதுன்றது அவங்களுக்கு தெரியாது. கிடைக்காது அவங்களோட தப்புக்கும் கிடையாது. சரி, எதிர்பார்த்தாங்க, அது இல்லைன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாங்கள் கொடுத்தவங்க ஹாப்பினஸ் அனுப்புவோம். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? புக்கெட் ஃபிஷ்ஷுக்கு வந்து லைட்டாக மேரினேட் பண்ணணும். தடவணும் மேலே? ஆமாம். எக்கு கோட்டிங் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணணும் அதை. ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் இந்த பிளேட்டில்? ஃபிஷ்ஷை இதில் வச்சு நம்ம ஆக்சுவலி இது பாசா ஃபிஷ் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் அந்த ஃபில்லே வந்து. அதை வந்து நாங்கள் லைட்டாக ஸ்லைட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரே ஈவனாக வரும் சைஸ். ஓகே. அந்த மாதிரி இல்லாட்டி குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் டிஃப்ரெண்ட் வரும். ஃப்ரை பண்ணுறப்போ மிடில் பார்ட் வந்து வேகமாக குக் ஆகாது, சைட் பார்ட்டில் உங்களுக்கு வேகமாக குக் ஆகிரும், கிறிஸ்ப்னஸ் ஆயிரும். என்ன சைஸில் வெட்டணும்? என்ன சொல்கிறது, 1 இன்ச்சு அந்த கேப் அந்த திக்னஸ். சப்போஸ் இப்போ வந்து இந்த மீன் ஓகே இது ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கும், சில
வீட்லலாம் இதை வாங்குறாங்க இல்லை. வஞ்சரம்ன்றது 100% எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஸோ அந்த வஞ்சரத்தோட ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா மெலிசா பண்ணணும்னா அந்த சைஸ் என்ன? வஞ்சரம் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 இன்ச்சு 4 அந்த சைஸ் தான் திக்னஸ் தான் வரும். அதுக்கு மேலே திக்னஸ்லாம் வந்து எல்லாம் ஹோட்டலுக்கு எடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம கிடைக்கிறதெல்லாம் அந்த சைஸ் தான் கிடைக்கும். அது நீங்கள் ஒன்றுக்கு 2 போட்டிங்களாலும் போதும். இப்போ 3 இன்ச்சுனா அதை பாதியாக போட்டுக்கலாம் போதும். ஓகே, 1.5 இன்ச் மாதிரி எவ்வளோ மெலிசா போகிறோமோ அவ்வளோக்கு வேகமாக நமக்கு ஃப்ரையிங் ஆயிரும். நம்ம சாஸ் வந்து நல்லா அப்ளை பண்ண முடியும். ஸோ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் வந்து வெக் அப்ளை பண்ணணும். முட்டை. ஸோ எக் வந்து நம்ம அப்படியே போட்டு அப்படியே மேலே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது இதை டஸ்ட் பண்ணணும் இல்லையா? கார்ன்ஃப்ளவரில் போட்டு டஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் கொட்டிடுவோம். ஓகே, நான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபிஷ்ஷை வந்து டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணணும் அதை. இதேயா? ஆமாம். பாருங்களேன் எப்படியெல்லாம் அந்த மீனை நாங்கள் போட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மெலிசாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் எக்கு அப்படியே மேலே வந்து இப்படி போட்டு பேஸ்ட் மாரி பண்ணிக்கணும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் அதில் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அதை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படின்னு கோல்டன் கலரில் தான் வரணும். ஆமாம், சரிங்களா? எல்லாரும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வர வரைக்கும் க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ஷேப் பண்ண போகிறோம்? அதுக்கு இப்போ வந்து சாஸ் பண்ணணும். சாஸ் பண்ணி 2 பக்கம் அப்ளை பண்ணணும். அது 2 பக்கமும் அப்ளை பண்ணணும். சாஸ் அப்ளை. பொதுவாக நீங்கள் சமைக்கிறது எல்லாமே ஒரு சாஸ் தனியாக ரெடி பண்ணுறீங்க. என்ன சொல்கிறது, அந்த சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் பேட்டர் மாதிரி பண்ணியிருக்கலாம் அது. ஓகே. பட் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறப்போ பாதி உங்களுக்கு நிற்காது. ஓகே. ஸோ சில ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. இப்போ இதுலேயே உங்களுக்கு சிக்கனை வந்து நம்ம சிக்கன் 65 இதாகுது. ஸோ அது வந்து நம்ம வித் மேரினேட்லேயே வரும். ஸோ அது வந்து டீப் ஃப்ரைட் தான். அது எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட சிலது மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணி ஆகணும் நமக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்து நீங்கள் ஒரு டிஷ் பண்ணுறீங்கன்னா அந்த டிஷ்ஷை ஃபஸ்ட்டு பேஸாக ஒன்று ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாஸ் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கப்புறம் 2 டோஸ்ட் பண்ணி பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக. ஓகே, குட். இருந்தாலும் அது ஒன்று வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் அதே போல தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் பார்க்குறோம். ஸோ சாஸ் என்ன ரெடி, என்ன பண்ணணும், என்ன வேணும்? இப்போது ஆயில் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, கிரவுண்ட்நட் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அது தாய்லாந்து ஃபுட் அப்படின்னும் போது அங்கே என்ன மாதிரியான ஒரு ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க? ஆயில் பேசிக்காக எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் ஆயில் தான். ரீஃபண்ட் ஆயில் தான். அது ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றுவோம். ஆனால் ரீஃபண்ட் ஆயில் தான் மெயின். ஓகே, பேஸ் அதுதான். அது நீங்கள் காண்டி போனீங்கன்னா ஆலிவ் ஆயில் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. காண்டி, ஸ்பெயின் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு நிறையா ஆலிவ் ஆயில் யூசேஜ் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி இல்லை தெரியாதுல்ல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதனால கூட தான் எங்களுக்கு டவுட் ஆகுது. நீங்கள் ஃபுல்லாக சைனீஸ் இதாகவே இது பண்ணுறீங்களா? நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சைனா, ஜப்பான், பேங்காக், தாய்லாண்ட்லாம் போயிருக்கீங்களா? தாய்லாந்து போயிருக்கேன். போயிருக்கீங்க. கொஞ்சம் தூரம் தானே அங்கே அந்த பேங்காக். ஓகே, ஆயில் சூடாகிட்டு இருக்கு. சூடாகிடுச்சு. இப்போ இஞ்சி நல்லா பூண்டு நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் நமக்கு சாப்பிட்டுறோம். ஓகே,
தாய்லாந்து ஃபுட்டு இந்த சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சாப்பிடுவாங்க. நம்ம அதெல்லாம் வேண்டாம் பார்க்க கூட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எந்த மாதிரி நீங்க கேட்க வர எந்த மாதிரி? இது ஓப்பனாக சொல்லணும், இந்த பூரான் ஆமாம் இந்த மாதிரிலாம் அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்களே, நம்ம விஷம்னு நினைக்கிறதெல்லாம் அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. அது என்ன அதுக்குன்னு ஏதாவது வளர்க்குறாங்களா? எல்லா இடத்துலையுமே சாப்பிட்றதில்ல, தாய்லாண்டில் சரி ஜாப்பனீஸ் சரி எல்லா இடத்துலையுமே சாப்பிட்றது. ஒரு குறிப்பிட்ட சில ஏரியா நம்ம ஆதிவாசிங்களாம் சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவாங்க நம்ம ஊரில், அவங்கள மாதிரி தான் அந்த உலகத்தில் ஒரு பகுதி இருக்குது. ஸோ அவங்க மட்டும் அந்த இது, ஆனால் எல்லாருமே சொல்ல முடியாது, எல்லாருமே அதை விரும்புறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் இருக்குது. ஓகே, நம்ம ஊர்ல சில பேர் எப்படி சில கறி எல்லாம் சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சாப்பிடுறாங்களா? ஆமா, அந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கும், எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கிடைக்காது. பட் நம்ம ஊர்ல சாப்பிடுறதெல்லாம் நம்ம அது ஒரு விஷம்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. பட் அவங்க சாப்பிடுறதுலாம் விஷத்தன்மை உள்ள சில உணவுகளா சாப்பிடுறாங்க. அது பண்ற ப்ரிப்பரேஷன் அவங்க பண்றது எல்லாமே கிரில், உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு லைவா கிரில் பண்ணி இது பண்ணுவாங்க, இல்லாட்டி லைவா சாப்பிடுவாங்க. லைவா சாப்பிட்றது வந்து இதெல்லாம் நிறைய லைவா சாப்பிடுவாங்க. பட் அது கூட இன்னொரு ஸ்டெபிலைஸ் எடுத்துக்குவாங்க, அது நமக்கு தெரியாது, அதை காமிக்க மாட்டாங்க. அது சாப்பிட்டாலுமே ஒரு சாஸஸ் இருக்கும், சாஸ், அந்த சாஸ் வந்து பைட் பண்ணுவாங்க, அது யாருமே காமிக்கிறது இல்லை. நம்ம பார்க்குறதெல்லாம் மெயின் அந்த இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அது மட்டும் அது கூட சேர்த்து அந்த சாஸ் எடுக்க அது காமிக்க மாட்டாங்க. அந்த சாஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்? அது உங்களுக்கு இது பண்ணிடும், அந்த இது மைனஸ் ஆகிடும். வெரி குட் வெரி குட். ஆனியன் இருக்கு, ஆனால் நம்ம அதெல்லாம் வேணாம். நம்ம மீன், காலிஃப்ளவர், மஷ்ரூம் அப்படியே போயிடலாம். அடுத்து என்ன வேணும்? ஆனியன், சாப் ஆனியன். இது கொஞ்சம் ஆனியன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணணும். ஜாஸ்தியா? நீங்கள் இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஃபுட்டு அதிகமாக பிடிக்கும்? எனக்கு எல்லாரும் செய்கிற ஃபுட்டு எல்லாமே பிடிக்கும் ஷெஃப். அதுவும் சுத்தமாக செய்கிற ஃபுட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தாலே பிடிக்கும், அள்ளி சாப்பிட்ருவோம். வீட்டில் பண்ணுவீங்களா? வீட்டில் சமைப்பாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். சில்லி பேஸ்ட் பார்த்தாரு என்ன வந்ததுலேருந்து நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அரவர் நம்ம கேள்வி கேட்போம், அவனை என்னதான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிவி ஷோவில் அதுக்கு மாதிரி சமைச்சிருக்கீங்களா சார்? சமைச்சிருக்கீங்க. கல்கத்தாவில் ஒரு 8 வருஷம் நான் அங்கே பண்ணியிருக்கேன். தமிழ் சேனலா? இல்லை, பெங்காலி தெரியுமா? தெரியும். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? பெங்காலி, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ். ஜாப்பனீஸ் தாய்லாண்டுக்கு எல்லாம் போகும்போது யூஸ் ஆகலையா? அதெல்லாம் தெரியாதுங்க. அதெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் பாஷை இல்லாமலே எங்களுக்கு சில இதெல்லாம் மெத்தட்ஸ்லாம் தெரியும், அதை வச்சு சப்ஸ்டிக்டாக நினைக்கிறேன். ஸோ சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதுக்கு எதுக்கு ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுறோம்? இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஃபிஷ் வந்து அப்ளை பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் உள்ளே உங்களுக்கு சாஸ் அப்சர்வ் ஆகணும். ஓகே, அதுக்காக தான் நம்ம ஸ்டாக் வாட்டர் பண்ணுவோம். இது வந்து பாசா வந்து உள்ளே வந்து கொஞ்சம் சால்ட்டி ஆல்ரெடி இருக்கும். ஸோ இது நம்ம வந்து கொஞ்சம் சாஸ் அப்சர்வ் ஆனால் தான் டேஸ்ட் உங்களுக்கு. மசாலா ஈவனாக குக் ஆகிடும். கண்டிப்பாக, அதுக்கு அந்த இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி சொன்னால் இது வந்து 2 சைடு நம்ம கோட் பண்ணணும் அப்படின்ட்டு. மற்ற இது மாதிரி சாஸ் நிறையா வராது, இது ஜஸ்ட் கோட் மட்டும்தான் வரும், அப்படியே இது பண்ண மாட்டேது. சோயா சாஸ் ஆட் பண்ணணும். எப்பவுமே இது வரைக்கும் நான் சால்ட் ஆட் பண்ணவே இல்லை, ஏன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம், சோயா சாஸ்லேயே சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஓகே, அதோட பாசா ஃபிஷ்ஷும் வந்து கொஞ்சம் சால்ட்டி. ஓகே, ஸோ அதனால் செக் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணணும். சப்போஸ் சில ஃபிஷ்ஷு சால்ட்டாக இருக்காது, அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக சால்ட் போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போவே இந்த மசாலா பண்ணி ரெடி பண்ணணும், பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே நம்ம சால்ட் போட்டு ரெடி பண்ணிடணும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அடுத்து ஒயிட் பெப்பர் பவுடர். இதை வந்து நீங்கள் ஃபிஷ்லேயே அப்ளை பண்ணி பண்ணலாம், இல்லை இப்படி நேரடியாக சாஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம எப்படி ரைஸுக்கு வச்சு சாப்பிடணும்? இது உங்களுக்கு சைட் டிஷ் மாதிரி தான், உங்களுக்கு ஒருத்தா தான் சாப்பிட முடியும் சைட் டிஷ்னா. நான் இப்போ பண்ணுறது வந்து ஒரு போர்ஷன் வயசாக அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்கு ஆடுறப்போ வந்து இது 4 பீஸா 5 பீஸா கூட பண்ணிக்கிட்டு சாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இது பண்ணிவிட்டு ஓகே நிறைய பண்ணிக்கிட்டு மட்டும் இது பண்ணி, இல்லாட்டி சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி பண்ணிக்கலாம், அதிலலாம் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ அந்த ஃபிஷ் இதில் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறோம் அப்படின்னும் போது ஃபிஷ்ஷோட சைஸ் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? ஸோ வீட்டில் சமைக்கும்போது
ப்ராப்பரா சின்ன சின்ன சைஸா கூட கட் பண்ணிக்கிட்டு அது எப்படியா நம்ம தான் சாப்பிட போறோம். எங்களுக்கு வந்து போர்ஷன் வைஸ்ன்ற நாங்க டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு இதுனா இவ்வளவு போர்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஒருத்தருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இதுன்னு கொடுத்தா ஒரு ஆள் இந்த ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு போய் நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ உங்களால இந்த ஒரு ஃபிஷ் சாப்பிட முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து. லைட்டாக வினிகர் எப்பவுமே எந்த ஃபுட்லேயும் நம்ம வினிகர் ஏதாவது ஃபுட்டில் ஆட் பண்ணால் கூட கடைசி லாஸ்ட் மூமெண்ட்லாம் டச் பண்ணுது. ஃபஸ்ட்டே போட்டால் நெருப்பு வராது உங்களுக்கு. டோட்டலாக உங்களுக்கு டேஸ்ட் சேஞ்ச் ஆயிரும். சவர்னஸ் ரொம்ப இதாயிரும் உங்களுக்கு. ஓகே அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுனால இறக்கி வைக்கிற டைம் முன்னாடி இந்த நெருப்புலாம் வருமே சார் இந்த சைனீஸ் ஃபுட் சமைக்கும் போது? அது உங்களுக்கு ரைஸ் ஒயின் இருக்குங்க. அது வினிகர் ஒயின் ஆட் பண்ணுமா? ஒயின் ஃபுட்டு சரக்கு அதில் ஊற்றினா கூட எரியுது. அந்த ஃபிஷ் இதில் ஓகே. ஸோ ஃபிஷ்ஷை வந்து இந்த சைடும் அந்த சைடும் போட்டு பரட்டணும். ஸோ அவ்வளோதான் இல்லை ஷெஃப்? முடிஞ்சு கொஞ்சம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதாகணும் சாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அது நம்ம வந்து 100% நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் தானே? கோல்டன் கலர் வந்துச்சுன்னா 80% உங்களுக்கு இதில் இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ண சாஸில் குக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த 10% வந்து இதில் உங்களுக்கு இதாகும். 20%. அப்போ நார்மலாக வந்து ஒரு 90% வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஆமாம். 10% இதில் குக் ஆகிற அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு சாஸ் வந்து உள்ள உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். அந்த பண்ணுற நம்ம ஃபுல் டன் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சாஸ் பண்ண ஒரு இது இல்லை, அப்சர்வ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி மீன் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, சாஸ் உங்களுக்கு இதாகாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டையும் நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். ஏன்னா நாங்கள் சமைச்சா மட்டும் சைனீஸ் ஃபுட் வரவே மாட்டேங்குது, அம்ஜகர ஃபுட்டு மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது பண்ணியிருப்பீங்க. 100% வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. அதனால தான் சவுத் இந்தியன் எப்போவுமே சவுத் இந்தியன். இந்த மாதிரி நீங்கள் சைனீஸ் சமைக்கும்போது கவனமாக போர்ஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஃப் சொல்லியிருப்பார், இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் இன்னொரு கண்டென்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி சமைச்சாதான் இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம ஷெஃப் ரெடி பண்ணிட்டாரு. கட்டிசீல ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிட்டு டிஸ்பிளே கேட்குறோம். அப்போ பாருங்களேன், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே சூப்பரா நம்ம ஷெஃப் வந்து சுட சுட ஒரு சூப்பரா ஒரு சைனீஸ் ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காரு. புக்கெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு ஷெஃப். இதே வந்து நம்ம அந்த சாசேஜ் மாதிரி பண்ணாம இந்த ஃப்ரை பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலயே வந்து கொஞ்சம் இன்கிரியன்ட் போட்டு பண்ணோம்னா அந்த தவா ஃபிஷ் மாதிரி ஆயிடும். கண்டிப்பா இல்லையா? அந்த இல்ல தவா ஃபிஷ் இது நம்ம டீப் ஃப்ரை பண்றோம். தவால வந்து நம்ம அவ்வளோ ஆயில் கம்மியாக நான் சொல்றது அந்த மசாலாலாம் தடவி அதை டீப் ஃப்ரை பண்ணாம தவால பண்ணியிருந்தோம்னா தவா ஃபிஷ்ஷோட இதுல வந்துடும். கண்டிப்பா அதுதான் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல மசாலா ஃபிஷ்லாம் ஃப்ரைட் ஃபிஷ்லாம் சாப்பிடுறோம். ஃப்ரைட் ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிடுறோம். ஸோ சில விஷயங்கள்லாம் மாற்றி சமைச்சா சைனீஸ் ஃபுட் அப்படின்னும் போது எதுக்கு நம்ம வந்து இன்னும் சவுத் இந்தியனே சாப்பிட்டுட்டு இருக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்ட்லாம் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குங்க அது எப்படி செய்யுது அப்படின்லாம் இன்னொரு தடவை சாப்பிட்டு பார்த்தா நான் கரெக்டாக சொல்லிவிடுவேங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்கள் ஏரியாவில் எங்கே வேங்ஸ் கிச்சன் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி நல்லா எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. தாராளமாக பாருங்கள், ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான். ஓகே குட். ஸோ ஷெஃப் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மைனஸ்னு சொன்னால் நம்ம ஃபிஷ்ஷு கட்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளே பண்ணுறது ஒரே ஈவன் சைஸாக இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரே டைமிங்கில் இதாகும், இல்லாட்டி உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி சாஸ் போட்டு நம்ம திருப்புறப்போ வந்து ப்ராப்பராக திருப்பணும். ஓகே. சாஸ் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு மீன் வந்து ஃப்ரை பண்ண மீன் கிறிஸ்ப்னஸ் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சாகி ஆயிரும். ஓகே. குழம்பு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இது வரக்கூடாது. சரிங்களா? ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணதில் இன்க்ரீடியன்ஸ் நம்ம எல்லாமே இதுதான். எக்ஸ்ட்ரா நம்ம இதனால நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வரணும், துபாயிலேருந்து வாங்கிட்டு வரணும், எல்லாமே இங்கே அவைலபிள், ஈஸியாக அவைலபிள் தான் உங்களுக்கு. வீடு பக்கத்துலேயே இருக்கிற கடையிலேயே போய் வாங்கிட்டு வரலாம். அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் மெயின். உங்கள் சோயா சாஸ் மட்டும் செக் பண்ணி வாங்கணும். அதில் 2 குவான்டிட்டி இருக்கும். ஒன்று லைட் சோயா, திக் டார்க் சோயான்னு இருக்கும். அது வாங்குறப்ப நீங்கள் டார்க் சோயா யூஸ் பண்ணிங்கன்னா சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தி. ஆனால் இப்போ சால்ட் ஆட் பண்ணவே இல்லை நான், ஏன்னா சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தி. ஓகே. அது பாசா ஃபிஷ்ஷுக்கும் சால்ட்டியாக இருக்கும், நம்ம ஃபிஷ் வந்து சால்ட் அவ்வளோ இருக்காது. ஸோ அதை தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணி. ஸோ ரொம்பவே பிரமாதமாக ஷெஃப் சமைச்சது மட்டும் இல்லாமல் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி எங்கள் மக்களுக்காக பிரமாதமாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க சார்பாக வாழ்த்துக்கள் ஷெஃப். தேங்க்யூ, நன்றி.
புக்கெட் ஃபிஷ் செய்கிறது எப்படின்னு ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட் எக் அப்ளை பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் நல்லா டஸ்ட் பண்ணணும். டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு புக்கெட் ஃபிஷ்க்கு சாஸ் 2 சைடும் அப்ளை பண்ணுறதுக்கு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாத்தே பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் கொஞ்சம் சாத்தே பண்ணிவிட்டு ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் கடைசியில் வினிகர் நம்ம டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸியாக அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை 2 பக்கமும் திருப்பணும் போட்டு பொறுமையாக. அதுக்கப்புறம் இடையில ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கணும் கடைசி. இது கம்ப்ளீட் பண்ணி டிஷ் நம்ம எடுத்து வச்சோன்னா புக்கெட் ஃபிஷ் ரெடி.